வெல்கம் டு வசந்தம் சமையல். மூலிகை தோசை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் இட்லி மாவு, வல்லாரக்கீரை பொடி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பாருங்கள். இதை இட்லி மாவில் இந்த பொடியை எடுத்து வச்சுருக்கிறேன், 3 ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லிக்யூடாக உள்ள மாவில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தோசை சரியாக வராது. இட்லி மாவு பதத்துக்கு உள்ள மாவில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நான் வல்லாரக்கீரை பொடி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பொடி வேணாலும், என்ன மூலிகை பொடி என்ன கிடைக்குதோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எவ்வளோ தண்ணி தேவையோ அப்புறமா ஊற்றி பண்ணுங்கள். ஒரே டயத்தில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மூலிகை பொடியும் மாவும் மிக்ஸ் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது ஒரு 6-7 தோசைக்கு வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இது தோசைக்கல் இதுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இது என்னோடய தோசைக்கல் இது நல்லா ஹெவியானது, நல்லா வந்துடும். தோசைக்கல் சூடு ஆகலைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஈஸியாக வராது. ஃபஸ்ட்டே நல்லா சூடாக வச்சுக்கோங்க. சூடாகாமல் ஊற்றுனீங்கன்னா வராது தோசை. தோசையை வாத்துட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு தோசை நெய் போட்டும் அடுத்தது எண்ணெய் போடாமலும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் போட்டும் வரும், போடாமலும் வரும். போட்டு தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை. குழந்தைங்களுக்கு எண்ணெய் போட்டும் பெரியவங்களுக்கு எண்ணெய் போடாமலும் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை ஃபஸ்ட்டு லைட்டாக பொடியை ஆட் பண்ணி பண்ணுங்கள். வல்லாரக்கீரை வேறு எந்த இதில் செஞ்சிங்கனாலும் அதோட கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். தோசையில் போட்டு பண்ணும்போது அதோட கசப்பு தெரியாது. குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. அது நாம் நார்மலாக ஒயிட்டாக தோசை கொடுத்து இது க்ரீனாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சைடிஷை வச்சு கொடுத்தீங்கன்னா, எந்த சட்னி பிடிக்குமோ என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் பழக்கிட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பாருங்கள். எந்த மூலிகை பொடி வேணுனாலும் போட்டு இதே மாதிரி தான், இது பொடி தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. எந்த பொடி கிடைக்குதோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் போட்ட தோசை எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எண்ணெய் போடாமல் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் போகிற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஞாபக சக்தி எல்லாருக்குமே தானே வேணும், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லையே, பெரியவங்களுக்கு தானே வேணும். யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ யாருக்கு என்ன இப்போ மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா முடக்கத்தான் கீரை பொடி கிடைக்கும். அந்த முடக்கத்தான் கீரை பொடியை வாங்கிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை தொடர்ந்து சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு தூதுவளை கீரை பொடி கிடைக்கும். தூதுவளை கீரை, முசுமுசுக்கை கீரை, இந்த மாதிரி இது 2ம் சளிக்கு நல்லது, சளி பிடிக்காமல் இருக்கும். அதை கொடுக்கலாம். குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு அகத்தி கீரை, மணத்தக்காளி கீரை பொடி, இந்த மாதிரி எதையாவது போட்டுக்கலாம். உடம்பு குளிர்ச்சி, ஒரு சிலர் உடம்பு சூடாக இருக்கும், ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயக்கீரை பொடி யூஸ் பண்ணலாம். முருங்கைக்கீரையில் ரொம்ப ஹை கால்சியம் இருக்குது. முருங்கைக்கீரையும் பொடி கிடைக்கும், இல்லை கீரையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதுக்கு சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் வச்சுருக்கேன்.
மற்ற தோசைக்கு என்னெல்லாம் தொட்டுப்போமோ அது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.